எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் காளான் கூட்டு செய்ய போகிறோம். இந்த காளான் கூட்டு வந்து சப்பாத்தி, தோசை, வெள்ளை சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போ அந்த காளான் கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுட்டேன். குக்கர் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கிறேன். சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கருவேப்பிலை, ஒரு பெரிய தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன், இரநூறு கிராம் காளான் வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதையும் சேர்த்துக்கிறேன். 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சு கழுவி எடுத்துக்கிட்டேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வந்து நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி ஒரு 3 துண்டு தேங்காய் எடுத்து மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் கொஞ்சம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. தேங்காய் விழுது சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். நம்ம வந்து காளான் கூட்டு செய்கிறதுனால கம்மியாக தண்ணி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் கூட்டுக்கு. காளான் வந்து நம்ம கிரேவி செய்வோம், பிரியாணி செய்வோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் வந்து இந்த மாதிரி கடலைப்பருப்பு, உருளைக்கிழங்கு போட்டு கூட்டு செய்யும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து ஊர்லெலாம் கிராமத்தில் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து செஞ்சு சாப்பிடுவோம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கடலைப்பருப்பு, உருளைக்கிழங்கு போட்டு காளான் போட்டு செய்வோம். இட்லிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். சாதத்தோடவும் நல்லாயிருக்கும். குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 4 விசில் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கர் வெயிட் குறைஞ்சிடுச்சு. மூடி எடுத்துக்கலாம். பாருங்கள், காளான் கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். சாதத்தோடவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். காளான் கூட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.